ஊழியர் சேமலாப நிதிய சட்டத்தை திருத்தம் செய்ய தீர்மானம். பான் விற்கும் மொச்சக்கர வண்டியில் வந்த ஆபத்து. யாழில் அடுத்தடுத்து அதிர்ச்சி சம்பவம். இன்று முதல் அமுலுக்கு வரும் ஷாப்பிங் பை சட்டம். துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய ஒருவர் ஹெரோயினுடன் கைது. ஊழியர் சேமலாப நிதியத்தின் உறுப்பினர்களின் வசதிக்காகவும் அதிக பலன்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலும் ஊழியர் சேமலாப நிதிய சட்டத்தை திருத்தம் செய்ய தொழிலாளர் அமைச்சு தீர்மானித்துள்ளது. தொழிலாளர் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த சட்டம் மூலம் கீழ்கண்ட விடயங்களை திருத்த முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபராதம் மற்றும் அபராதம் மறுவிடும் பொறிமுறையை மேலும் வினைத்திறன்மிக்க நிலைக்கு கொண்டு வருதல், வர்த்தக வங்கிகளுக்கு பதிலாக ஊழியர் சேமலாப நிதியமூடாக அதன் உறுப்பினர்களுக்கு கடனுதவி வசதிகளை வழங்குதல், ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களின் உரிமைகள் தொடர்பில் தற்போதுள்ள சமத்துவமின்மையை நீக்குதல். இது தொடர்பாக நேற்று முன்தினம் தொழிலாளர் ஆலோசனை குழுவில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இதில் தொழிலாளர் அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் இலங்கை முதலாளிமார் சம்மேளனம் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ கருத்து தெரிவிக்கையில், முதலாளிகளிடமிருந்து அபராதம் மறவிடும் பொறிமுறையானது சிக்கலற்றதாக இருக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் ஒரு அபராதங்களை துரிதமாக அறவிட வாய்ப்பு கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டார். இதன்போது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது. அப்போது கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க, தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக ஆக்கப்பூர்வமான நம்பிக்கையை வைத்திருக்க முடியும் என்று தெரிவித்தார். மொச்சக்கர வண்டியில் பான் விற்பனையில் ஈடுபட்டு வந்த ஒருவர் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைதாகியுள்ள சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் பதிவாகியுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நாவட்குழி பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஹெரோயின் போதைப்பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். ஒரு பெண் மற்றும் 4 ஆண்கள் உள்ளிட்ட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது ஒவ்வொருவரிடமிருந்து மொத்தமாக 4 கிராம் 530 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டதாக யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 5 சந்தேக நபர்களும் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். கைப்பிடிகளுடன் கூடிய பொலித்தீன் பைகளுக்கு வர்த்தக நிலையங்கள் கட்டணம் அறவிட வேண்டுமென்ற வர்த்தமானி அறிவித்தல் இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது. இதற்கமைய இனிவரும் காலங்களில் பாவனையாளர்களுக்கு பொருட்களை விற்பனை செய்யும் போது கடைகள், ஷாப்பிங் பைகள் போன்ற கைப்பிடி கொண்ட பொலித்தீன் பைகளுக்கு ஒரு விலையை அறவிட வேண்டும். பொலித்தீன் பயன்பாட்டினால் சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் நோக்குடன் பொலித்தீன் பைகளின் பயன்பாட்டை குறைக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் கருத்து தெரிவித்த மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் திலக் கேவாவசம், இனிமேல் வர்த்தக நிலையங்களில் பொலித்தீன் பைகள் இலவசமாக வழங்கப்படாது என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பாவனையாளர்களுக்கு வர்த்தக நிலையங்களால் வழங்கப்படும் கைப்பிடி கொண்ட சிலு பைகளுக்காக ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு நவம்பர் 1ஆம் திகதி முதல் சிலு பைகளை இலவசமாக வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வர்த்தக நிலையங்களால் பொலித்தீன் பைகள் இலவசமாக வழங்கப்பட மாட்டாது. சூழலை பாதுகாப்பதற்கு பங்களிப்பது பாவனையாளர்களின் கடமையாகும். ஒரு கடைக்கு பொருட்களை வாங்க செல்லுகின்ற போது அதற்கு பொருத்தமான பையை வீட்டிலிருந்து எடுத்து செல்லுங்கள் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படையின் மொரடுவை முகாமைச் சேர்ந்த அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றிவளைப்பில் துப்பாக்கிச்சூடு நடாத்தி ஒருவரை காயப்படுத்திய குற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் ஹெரோயினுடன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தாமன போலீஸ் பிரிவுக்கு உட்பட கேக்குரான பிரதேசத்தில் சுற்றிவளைப்பை மேற்கொண்டு இந்த நபர் கைது செய்யப்பட்டார். குறித்த சந்தேக நபர் கடந்த ஜூலை 11ஆம் திகதி ஹிரண பிரதேசத்தில் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்தியமை மற்றும் பாணந்துறை போலீஸ் பிரிவில் ஒருவரை கொலை செய்ய திட்டமிட்டமை ஆகிய சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரை கைது செய்யும் போது அவரிடமிருந்து 13 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் 39 வயதுடைய ஹிக்குரான பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபர் குறித்து தமன மற்றும் ஹிரண போலீஸ் நிலையங்களுக்கும் பாணந்துறை பிரிவின் குற்ற புலனாய்வு பிரிவும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழில் வெற்றிலை துப்ப முயற்சித்த ஒருவர் மாடியில் இருந்து கீழே விழுந்த நிலையில் நேற்று உயிரிழந்தார்.
நீர்வேலி அச்சல் பகுதியைச் சேர்ந்த சுப்பையா உதயராசா என்பவரே எவ்வாறு உயிரிழந்தார்? இது குறித்து மேலும் தெரிய வருகையில், இவர் கடந்த 22ஆம் தேதி மேல் மாடியின் மேசன் வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். இதன்போது மழை பெய்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் இவர் வெற்றிலை துப்புவதற்காக கட்டிடத்தின் முகப்பு பகுதிக்கு சென்ற வேளை கால் தவறி கீழே விழுந்துள்ளார். பின்னர் அவர் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. வத்திக்கான் வெளியுறவு அமைச்சர் பேராயர் பால் ரிச்சர்ட் கல்லாக்கர் நாளை மறுதினம் நவம்பர் 3ஆம் தேதி இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். எதிர்வரும் 8ஆம் தேதி வரை அவர் இலங்கையில் தங்கியிருப்பார். இவரது பயணம் இலங்கை மற்றும் வத்திக்கான் இடையிலான உறவை வலுப்படுத்துவதற்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கைக்கும் வத்திக்கானுக்கும் இடையிலான ராயதந்திர உறவுகள் ஆரம்பிக்கப்பட்டு 50வது ஆண்டுகள் நிறைவையொட்டியே இந்த பயணம் அமைந்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத்தின் அழைப்பின் பேரிலேயே பால் ரிச்சர்ட் கல்லாக்கர் இலங்கை வருகத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பெருங்கடலில் இன்று அதிகாலை 6 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. குறித்த பகுதி முற்றிலும் மக்கள் வசிக்காத கடல் பகுதி என்பதால் உயிர் சேதம் அல்லது சொத்து சேதம் தொடர்பில் எதுவும் பதிவாகவில்லை. இதனால் இலங்கை மற்றும் இந்திய கடற்கரைகளுக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என பிராந்திய சுனாமி எச்சரிக்கை மையங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த நிலநடுக்கமானது இந்திய பெருங்கடலின் மெக்டோனிக் தட்டு எல்லைகளுக்கு அருகில் நிகழும் வழக்கமான நில அதிர்வுகளில் ஒன்றாகும். இந்த பகுதியில் அவ்வப்போது இதுபோன்ற நிகழ்வுகள் பதிவாகுவது இயல்பானது என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்.